போகாதே போகாதே பொண்ணு சாமி தொடாதீங்க தொடாதீங்க. உங்களை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. நான் நல்லவன் நம்பன்றேன். நான் கூட நல்லவன் பார்த்தா துரோகம் செய்யல பட்டு பாவி செய்யலப்பா. ஒன்னும் செய்யலப்பா. நான் நீக்கிடுவேன் நீக்கிடுவேன். நீ நீக்கனா எனக்கு நீக்கலன்னா எனக்கு நீக்கிடுவேன்டா. ஓடு 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 ஓடு. அவன் அண்ணன் நான் போய் சொன்னா உனக்கு என்ன கோபாதடா கோபாலு மாட்டேன். இந்த நாட்டை விட்டு அவனை துரத்துற தவற நினைத்து கொண்டீங்களா மைத்தன்றி? சின்ன சின்ன வயது முதல் அயல்நாட்டு சென்று பட்டமை பிடித்து இப்பதான் தாயக திரும்ப இருக்கீங்க. என்ன வேணா நடந்திருக்கலாம். நடந்திருக்கலாம் சாமி. அதெல்லாம் நான் உன்னை சோதித்து பார்த்தேன். ஆமா உன்னை டெஸ்ட் பண்ணப்பா. டெஸ்ட் தான் உன்னை பண்ணா. ஆமா ராஜா சொல்றேன். என்ன டெஸ்ட்? நாங்க வீட்லயே டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஆமா யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட். மோஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுவ? சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். எவ்வளவு தக்காளி கலந்துக்கிறாங்க எவ்வளவு எண்ணெய் எடுக்கிறாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். இதை சாப்பிடுறீங்க? உடம்பு எப்படி இருக்கா? சொல்றான் பாரு. இப்ப நேத்து ஹோட்டல்ல சாப்பிட்டத காலைல சொல்லுவேன். பின்னாடி போய் போய்க்கு தூட்டு தான் வருவேன். அது ஒன்னும் செக் பண்ண வாங்கி போட்டு அவனை சோதிச்சுதான் பார்த்தேன். அயல்நாடு சென்று ஆண்களை பெண்களை சேர்ந்த கல்லூரி வாய்ந்தேனே நான் நல்லவனாக வாழ்கிறேனா? கண்ட பெண்களோடு காம நீல நாடுகள நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் பாடி என்ற போடு என்று எங்க அண்ணிய வாய்க்கு வந்த மாதிரி பேசுறேன். தெய்வத்தை நீ சிரிக்காதீங்க. ஏன் சிரிச்சுங்க ஆயிரீங்களா? தவறாக செத்து போ. தவறாக பேசுறேன். நம்ம நினைச்சு விடுங்களேன். உயிரை எடுக்கிறேன். இருந்தாலும் நீங்க நடந்த விஷயம் யாருக்கு வேற தவற பேச மாட்டாங்களா? அதனால யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம்ப்பா. என்னை பெற்ற தாய் இருந்தா கூட இந்த சத்தியவரை நாட்டில் நல்லவனாக வாழ்வேனா என்ற பரிசோதனை செய்திருக்க மாட்டாங்க. அந்நியாக வாக்குப்பட்ட நீங்க உடைய மானத்தை இழந்து கூட பரிசோதனை செய்திருக்கேன். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் பிரிமே தவிர நடந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். முத்தாக சொத்துக்கு சொத்தாக
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் மண்ணுக்கு அன்பாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. அந்த தாசி வார்த்தை கேட்டு நடிக்காதீங்கண்ணா. ஐயோ அவன் நடிக்கிறான். நம்பாதீங்கண்ணா. மைத்துனர் அயல் எடுத்து வந்தாரு. அந்த பாதி சமைச்சு பயிராறு சாப்பிட்டா தூள மாட்டோம். அறுத்து போட்டா ஏன் ஊருக்கு ஆஃப் பண்ணுது. அடி நான் வந்தாங்க கேட்டா காணுங்க போனீங்களா? ஒரு 3 கேள்வி கேட்டாங்க. 3 கேள்வி. சரி நான் கூட குழந்தை ஏதோ கேக்குதுன்னு சொல்லிட்டு பதில் சொன்னேன். சின்ன பையன் அது 2 போகட்டும். 3வது ஒரு கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி அது? கணவனே கண் கண்ட தெய்வம் கல்லானான கணவன் கனவு உள்ளானாலும் புருஷ சொல்லிட்டு காலம் புல்லாவும் காலத்துல கடை இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தா கூட அவங்க வீதி வர நடந்து வரும் பொழுது நான் குணிச்சத்துல நிமிடம் அப்படி நடந்துகிட்டே வருவேன். ஒரு ஆம்பளை கூட எடுத்து பார்த்தது கிடையாது. இந்த பத்தினி தெய்வத்தை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டானே அவன் நல்லா இருப்பானா? இருக்க மாட்டான். விளங்க மாட்டான். என்ன பார்த்து பத்திரி சாப கொடுக்காத பத்திரி சாப கொடுத்தா அப்படியே பழிச்சு விடும். என்னாச்சு? என்ன கேள்வி? நடிக்கிறானா? ஐயோ அண்ணி நம்முடைய அரண்மனையில பஞ்சு மெத்த இருக்கு. பஞ்சு மெத்த திருமண மறுநாள் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா அதுல யாரு படுத்து உறங்குதுன்னு கேட்டா நான் கேட்டேனா? இல்லை அம்மா நானாமா கேட்டேன். அவன் கேட்டாங்க. நான் 10 மாசம் என் வயிற்றுல சுமந்து பெற்றனா கூட என் பிள்ளையா நினைச்சுக்கிட்டு பிள்ளையா நினைத்து கொண்டு நானும் படுத்து உறங்குறேன்னு சொன்னேன். நீ சொன்ன அதுக்கு அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. அண்ணன் காணுங்க போயிட்டாரு. ஒருவேளை அங்கேயே செத்துட்டா செத்துட்டா அந்த பஞ்சு மெத்தல அவனுக்கு என்னவோ இன்னைக்கு நடக்க போகுது அது மட்டும் தெரியும். அந்த பஞ்சு மெத்தல நீ தனியா படுத்துட்டு கிடப்படி அண்ணி உங்க கூட உல்லாசமா இருக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் வந்து படுக்கிறேன். இந்த படுபாவி தவறு செய்து விட்டான் சதிகாரன். என் மனைவியை அடைய நினைத்து விட்டான். நாட்டில் இருக்கக்கூடாத சட்டம் தண்டனை